வணக்கம், நான் உங்கள் டைல்ஸ் கிளீனர் ரோஸ் பேசுகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ உங்கள் இந்த டைல்ஸ் ஃபுல்லாக எப்படின்னா எண்ணெய் பிஸ்கி கரைகள், அழுக்கு கரைகள், அப்புறம் உப்பு கரைகள், மஞ்சள் கரைகள், எல்லா கரைகளுமே இந்த கிச்சன் டைல்ஸில் சேர்ந்துருக்குது. இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த ஒரு ஏரியா மட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் அப்புறம் மல்டிபர்பஸ் 2 கெமிக்கல் வச்சு இதை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நல்லா குளிராக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீல் இரும்புனார் போட்டு தேய்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கரைகள், மஞ்சள் கரைகள், அழுக்கு கரைகள் எல்லா கரைகளுமே இருக்குது. அதனால ஸ்டீல் இரும்புனார் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உப்பு கரைகள், மஞ்சள் கரைகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஸ்டெயின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டெயின்ஸ். இது வந்து நம்ம மல்டிபர்பஸ் போட்டு தான் தேய்க்கணும். இப்போ இந்த இடத்த நம்ம இந்த இடத்த நம்ம தேய்ச்சி முடிச்ச உடனே தண்ணி ஊற்றிடணும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து போகிறதுக்கு மல்டிபர்பஸ் ஒரு தேவையான அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நான் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நல்லா குளிராக அப்ளை பண்ணுங்கள். ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கலர் சேர்க்கணும். அப்புறம் இதேமாதிரி இரும்புனார் போட்டு நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், முக்கால்வாசி கரைகள் கரைஞ்சி போயிட்டு பார்த்தீங்களா? இன்னொரு லேயர் இந்த ஆயில் ஸ்டெயினை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். லெஃப்ட் சைடு கார்னரில் லைட்டாக வீடியோலாம் பாஸ் பண்ணிக்கிறீங்களா? டைஸ் முடிச்சு